இப்போ பார்க்க போகிறது இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நான் வந்து ஒரு 4 கிளாஸ் எடுத்திருக்கேன் டிஃப்ரெண்ட் சைஸஸில். இப்போ நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் தண்ணி ஊற்றுறேன். ஆக்சுவலாக இந்த சின்ன கிளாஸை வந்து நீங்கள் பைட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, பைட்னா இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸ் இப்போ நான் எடுக்கிறது. இப்போ இந்த 8 பிட்ஸை வந்து இன்னொரு கிளாஸில் ஊற்றுறேன். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. ஷார்ட்டோட சைஸ் வந்துட்டு 16 பிட்ஸ். அடுத்து இந்த 16 பிட்ஸை வந்துட்டு இன்னொரு கிளாஸில் ஊற்றுறேன். அது வந்து இன்ட்டுன்னு நினச்சிக்கோங்க, 32 பிட்ஸு. திரும்ப இந்த 32 பிட்ஸை 64 பிட்ஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஊற்றுறோம். 64 பிட்ஸ் அப்படிங்கிறது லாங்கு. இப்போ பைட்லேருந்து ஷார்ட்டு, ஷார்ட்லேருந்து இன்ட்டு, இன்ட்லேருந்து லாங்குக்கு போணுச்சுல்ல, இது இம்ப்ளிசிட். இப்போ எக்ஸ்பிளிசிட் பார்க்கலாம். அதனால் பெரிய கிளாஸில் கொஞ்சம் தண்ணி நிறையா எடுத்துக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக இது தண்ணி இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகலை, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்போ லாங்லேருந்து என்ன பண்ணுறேன், திரும்பவும் இன்ட்டில் வந்து நம்ம ஊற்றுறோம். அப்படிங்கும்போது தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது, அதாவது டேட்டா இந்த இடத்துல லாஸ் ஆகுது. ஓகே, அடுத்து இன்ட்டிலேருந்து ஷார்ட்டுக்கு மாற்றுறேன். இப்போவும் நமக்கு நடக்கும், அதாவது 32 16 பிட்ஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்து 16 பிட்ஸ்லேருந்து 8 பிட்ஸுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம், அதாவது பைட்டுக்கு. அப்போ இங்கேயும் டேட்டா நமக்கு லாஸ் ஆகும். அப்போ இம்ப்ளிசிட் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டா டைப்பை, அதாவது ஸ்மாலஸ்ட்டு டேட்டா டைப்லேருந்து லார்ஜஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. அண்ட் எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது.